மின்னலை பார்க்காத கண்ணு போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா மின்னலாலேயே ஒருத்தருக்கு கண்ணு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, மின்னலாலேயே கண்ணு தெரிஞ்ச அன்பிலீவபிள் ஸ்டோரி தான் எட்வின் ராபின்சனுடைய ஸ்டோரி. மின்னலால இவருக்கு எப்படி கண்ணு தெரிஞ்சது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மின்னலை பார்த்தா கண்ணு போயிடும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த மின்னலால கண்ணு தெரிஞ்ச அதிர்ஷ்டசாலி தான் எட்வின் ராபின்சன். யார் இந்த எட்வின் ராபின்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு 62 வயசு ஆகுது. 62 வயசுல இவருக்கு கண்ணு தெரியாம போனதுக்கு காரணம் ஒரு மிகப்பெரிய ட்ரக் ஆக்சிடென்ட். இந்த ஆக்சிடென்ட்ல சிக்கின இவருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அண்ட் அதனால அவருடைய கண்ணு தெரியாம போச்சு. எப்படியோ அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிட்டோம், கண்ணு தானே தெரியல அப்படின்னு தன்னோட வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் கண்ணு மட்டும் தெரியாம இல்லைங்க, இவருடைய காதுமே பிரச்சனையில இருந்துச்சு. பட் அதுக்காக அந்த காது கேட்கறதுக்காக ஒரு கருவி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இயரிங் ஹெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கும்போது இவர் ஒரு பெட்டை வளர்க்குறாரு. ஸோ என்ன அந்த பெட், கண்ணு தெரியாதவங்க எப்பவுமே ஒரு பெட்டு வளர்ப்பாங்க. அந்த பெட் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? டாக் தானே? அதான் கிடையாது. இவர் வளர்த்த அந்த பெட் ஒரு சிக்கன். கண்ணு தெரியாத ஒருத்தர் ஏன் சிக்கனை வளர்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது ஒரு கோழியை வளர்த்திருக்காரு அப்படின்னு சொன்னா, அந்த கோழியை இவர் வளர்க்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜென்ரலாவே கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு சரியா தெரியாது. ஸோ காது மூலமா தான் அவங்க வந்து இந்த வேர்ல்டோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லணும். வேர்ல்டுக்கும் அவங்களுக்குமான கனெக்ஷன் மோஸ்டா இந்த பிளைண்ட் பீப்புளுக்கு அப்படின்னா அது வந்து அவங்களுடைய காது தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த கோழியை அவர் வளர்க்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோழி எப்பவுமே சிக் சிக் சிக்குன்னு சவுண்ட் போட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி ஒரு கோழியோட சவுண்ட் வந்து எப்பவுமே எந்த இடத்துக்கு போனாலும் கோழி அந்த சவுண்டை கொடுத்துக்கிட்டே தான் போகும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கோழியை வளர்க்கும் போது அதோட அந்த சவுண்ட் வந்து எப்பவுமே அவர் கூட அந்த லைவா கனெக்ட்லயே இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு கோழியை வளர்க்குறாரு. ஸோ இந்த பெட் சிக்கனை இவர் வளர்க்கும் பொழுது அது எப்பவுமே அவர் கூடயே இருக்கும், அவர் பின்னாடியே சுத்தி வரும். நான் சொன்னேன் இல்லையா, அதோட சவுண்ட் வந்து ஒரு கம்பானியன்ஷிப்பை உருவாக்கும். அது ஒரு பெட்டை வளர்க்குறோம் அப்படின்னா பிளைண்ட் பர்சன்ஸ்க்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால எட்வின் ராபின்சன் அப்படிங்கிற 62 வயதான நபர் ஒரு பெட் சிக்கனை வளர்க்குறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, பயங்கரமா மழை, காத்து, இடி, மின்னல். நான் சொன்னேன் இல்லையா, அந்த நாள் மின்னலால இவர் அதிர்ஷ்டசாலியான அந்த நாள். ஸோ அந்த நாள் அன்னைக்கு அந்த பெட் சிக்கன், ஸோ நான் ஏன் இவரோட பெட் சிக்கன் பத்தி இவ்வளோ பேசுறேன் அப்படின்னா, அந்த சிக்கன் அவரோட வீட்டு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் யார்டுக்கு போயிருக்கு. ஸோ அந்த சிக்கனை தேடிக்கிட்டே கண்ணு தெரியாத நபர் அதோட சவுண்டை மட்டுமே வச்சு அந்த சிக்கனை எப்படியாவது பத்திரப்படுத்தி வீட்டுக்குள்ள கூட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. ஸோ அந்த அடிக்கிற மழையில அந்த இதுல என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அந்த சிக்கனை தேடிக்கிட்டே இருக்காரு. ஸோ ஒரு வழியா அப்படி இப்படின்னு சிக்கனை ஃபைன் பண்ணி போய் ஒரு மரத்துக்கிட்ட நிற்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய மின்னல் வெட்டுது. அந்த மின்னல் வேற எங்கேயும் விழலைங்க, எட்வின் ராபின்சனுடைய தலையில அந்த மின்னல் விட்டுது. மின்னல் வெட்டின அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல அன்கான்சியஸ் ஆகி விழறாரு எட்வின் ராபின்சன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்ச நேரம் கழிச்சு நாம விழுந்துட்டோம் அப்படிங்கிறத உணர்ந்த அவரு டக்குன்னு எழுந்து போய் அவரோட பெட்ல ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஒரு 20 மினிட்ஸ் தூங்கி எழறாரு. தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. வேற என்ன, அவர் கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு பாக்குறாரு, வால் கிளாக் தெரியுது, வீட்டு செவுத்துல கிளாக் தெரியுது அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. ஒய்ஃபை கூப்பிடுறாரு, ஒய்ஃபோட ஃபேஸ் தெரியுது. தான் ஆசையா வளர்த்த தான் கண்ணு தெரியறதுக்கு காரணமான தன்னோட பெட் சிக்கன் கண்ணு முன்னாடி தெரியுது. ரொம்பவே ஹாப்பி ஆறாரு எட்வின் ராபின்சன். உடனே அவரோட ஒய்ஃப் என்ன பண்றதுன்னு தெரியாம, எப்படி இந்த அதிசயம் நடந்துச்சு அப்படிங்கிறது புரியாம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. தன்னுடைய ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஹாஸ்பிட்டல்ல எட்வின் ராபின்சனை செக் பண்ணி, உங்களோட கண் பார்வை மொத்தமா திரும்பிடுச்சு, உங்களுக்கு ஃபுல் விஷனும் தெரியுது, 20 out of 20ல உங்களுக்கு விஷன் தெரியுது அப்படின்ற ஷாக்கிங்கான ஹாப்பியான ஒரு நியூஸை எட்வின் ராபின்சன் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகுறாரு. ஸோ எப்படியோ தன்னோட கண் பார்வை திரும்பி வந்துருச்சு அப்படின்னு எட்வின் ராபின்சன் ஹாப்பி ஆகுறாரு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மோஸ்டாவே இந்த மாதிரி மின்னல் வெட்டினாலோ இடி விழுந்தாலோ இந்த மாதிரி
பாதிப்புகளுக்குள்ள ஒரு மனுஷன் போனா அப்படின்னா அவனுடைய லைஃப்ல சர்வைவிங் அப்படிங்கிறது கண்டிப்பா அதன் பிறகு ரொம்பவே மோசமா இருக்கும். அதனால அவனுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கவே நடக்காது. அதன் பிறகு பர்சனல் டிசார்டர் ஏற்படும். அண்ட் அதனால அவங்க மிகப்பெரிய ப்ராப்ளம்குள்ள மட்டுமே உள்ளாவாங்க. ஒருவேளை ஒரு மனுஷனுக்கு மின்னல் வெட்டினாலோ ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்பட்டாலோ. பட் எட்வின் ராபின்சனுடைய கேஸ்ல அது ஒட்டுமொத்தமாவே மாறி இருக்கு. ஒரு ரொம்ப அழகான ஒரு லைஃபா, ஒரு ஹாப்பியான லைஃபா எட்வின் ராபின்சனுக்கு அது மாறி இருக்கு. காரணம் இவருடைய வாழ்க்கையில அந்த ஒரு மின்னல் ஒரு ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட்டா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாக்டா அவரோட தலையில வெட்டின அந்த மின்னல் ஒரு ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட்டா மாறி அவரோட கண் பார்வை தெரிய காரணமாயிருக்கு. அண்ட் இதோட கூடவே அவரோட நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே அவர் ஒரு இயரிங் எய்ட் யூஸ் பண்ற மனுஷன். ஸோ அவருக்கு காதும் இன்னும் பெட்டரா கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு 62 இயர்ஸ் பர்சனுடைய லைஃப்ல இப்படி ஒரு அழகான விஷயம் திடீர்னு மின்னல் வெட்டினதுனால நடந்திருக்கு. 9 வருஷமா மிகப்பெரிய ட்ரக் ஆக்சிடென்ட்ல மாட்டி கண்ணு தெரியாம இருந்த எட்வின் ராபின்சனுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இதோட அவரோட லைஃப் ஹாப்பியா மாறி இருக்கு. ஸோ இந்த ஸ்டோரியை கேட்கும்போது உங்களுக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கும். இப்படி எல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இது ஒரு நடந்த உண்மையான அன்பிலீவபிள் ஸ்டோரி. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய அன்பிலீவபிள் ஸ்டோரி தெரியணும் அப்படின்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு அன்பிலீவபிளா இருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் லைக்கும் மறக்காம பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். until then bye, this is Love Suji.